இன்றைக்கு இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். முதலில் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நன்றியும் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னரையெல்லாம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே என்னை அழைப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த திடல்லையே நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் கடந்த 7-8 வருடங்களாக நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். அது தீபாவளி திருநாளாக இருக்கட்டும், பொங்கல் திருநாளாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் திருநாளாக இருக்கட்டும், இன்றைக்கு ரம்ஜான் திருநாளுக்கு இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். முன்பெல்லாம் மாதம் ஒரு முறை என்னை அழைப்பார். அதன் பிறகு அது அதிகமாகி 10 நாளுக்கு ஒரு முறை அழைக்க தொடங்கினார். அதன் பிறகு அப்படியே அதிகமாகி இப்ப வாரம் ஒரு முறை அல்ல, தினமும் ஒரு முறை என்னை இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்துடுவார். இல்லை சொல்லப்போனா இன்றைக்கு மட்டுமே காலையிலேயே பல நிகழ்ச்சிகள் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மத்தியானம் ஒரு மணி நேரம் பிரேக் விட்டு இன்றைக்கு மீண்டும் மாலைக்கு இந்த ரம்ஜான் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இப்படி வட சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு புதிய திட்டங்களை துவக்கி வச்சிருக்கிறோம். இப்படி அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்களை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே செயல்பாபு என்று பாராட்டி குறிப்பிட்டு பேசுவார். அண்ணன் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். ஆனால் ரம்ஜான் விழாவாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து மக்கள் நலனோடு அதை செய்து என்றைக்கும் மக்களோடு மக்களாக இருப்பவர் தான் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள். இன்றைக்கு இவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன, கழகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கண்ணியமே காகிதம் இல்லத்து காலத்திலிருந்து இந்த பந்தம் தொடர்ந்து அது தொடர்கிறது. அதனால்தான் அந்த மகிழ்ச்சியோடு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஏராளமான திட்டங்களை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றி வராங்க. மிலாது நபிக்கு அரசு விடுமுறையை அறிவிச்சவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள், நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு 3.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்ததும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை வழங்கியவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம், சிறுபான்மையினர் நலவாரியம், உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரிக்கு காகிதம் மில்லத் அரசு மகளிர் கல்லூரி என்று பெயர் சூட்டியது. கண்ணியமிகு காகிதம் மில்லத் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியதுன்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்காக பார்த்து செஞ்சிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வு மையத்தை நிறுவியதோ முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். இப்படி பல்வேறு சாதனைகள், பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துகிறார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள். தொன்மையான பள்ளி வாசல்கள் மற்றும் தர்காக்களை எல்லாம் ரெனோவேட் செய்வதற்காக, புனரமைப்பதற்காக 10 கோடி ரூபாய் அரசு நிதியை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருக்கின்றார். உலமாக்களுடைய ஓய்வூதியத்தை 3000 ரூபாயிலிருந்து பல வருட கோரிக்கை ஏற்று 5000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சென்னை மதுரையை போலவே இன்றைக்கு கோவையிலும் ஒரு வக்பு தீர்ப்பாயத்தையும் அமைக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்படி சிறுபான்மையின மக்களுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்த திட்டங்களை இன்று முழுவதும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், இன்றைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக
சென்ற பிப்ரவரி மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாசமும் கடந்த 3 வருடங்களாக 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வந்தாங்க. இன்றைக்கு தேர்தலை காரணம் காட்டி சில சங்கி கூட்டம் எப்படியாவது இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி செஞ்சாங்க. இதை அறிஞ்ச நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு 5000 ரூபாயை ஒவ்வொரு மகளிருக்கும் 1,32,00,000 மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு கழக கூட்டணியோடு அதனுடைய வலிமை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனா அதிமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னா பாஜகவால மிரட்டி சேர்க்கப்பட்ட கட்சிகளை தவிர வேற யாரும் போய் சேரல. நேற்று பார்த்திருப்பீங்க, மதுரையில அதிமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டத்துல அதிமுகவினர் பெரியாருடைய படத்தை வச்சிருந்தாங்க. தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க. பெரியாருடைய படத்தை அந்த கூட்ட முகப்புல வச்சிருந்தாங்க. திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதா இருந்துச்சு, வந்தார். வர்றதுக்கு முன்னாடி பெரியாருடைய படத்தை அங்கிருந்து எடுக்க சொன்னாங்க. அதையும் கேட்டு அடிமை கூட்டம் அங்கிருந்து எடுத்துட்டு பாஜகவுடைய சின்னத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்களை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை தமிழ்நாட்டுல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவத்துல இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. சொல்ல போனா அதிமுகவுடைய பெயரே மாத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரை மாத்தி அண்ணாவோட பெயர் எடுத்து அமித்ஷாவோட பெயர் வைக்க சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே செஞ்சிருவார். நேற்று மதுரையில் பேசும்போது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது சொல்றார், நான் சில நாட்களுக்கு முன்பு இளைஞரணியினுடைய மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், எங்களை எல்லாம் அதிமுக மாதிரி நினைச்சிட்டு மிரட்ட பாக்குறீங்க, சிபிஐ இடி ஐடின்னு வச்சு மிரட்ட பாக்குறீங்க, நீங்க இடி இல்ல மோடியை பார்த்தோ திமுக கூட்டம் பயப்படாது அப்படின்னு பேசியிருந்தேன். நேற்று அதை குறிப்பிட்டு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், பயப்படத்தக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினார். நான் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு இந்த பதிலை சொல்ல தேவையில்லை. ஒன்றிய பிரதமர் அவர்களே, உங்களுடைய கூட்டத்தில் உங்களை திரும்பி உங்க கூட உட்கார்ந்து இருக்காரு, அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, அதை பார்த்து பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணியில பல பேரை மிரட்டி வச்சிருக்கிறீங்களே, அவங்கள பார்த்து சொல்லுங்க பயப்பட வேணாம்னு. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார், திமுகவுடைய தொண்டர்கள் இருக்கோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் இருக்கின்றோம். ஆனா ஜவஹர்லால் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், 2019 குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அதுல போராட்டத்தில் கலந்து கொண்ட, அதை நான் எப்போதுமே பெருமையாக சொல்வேன். என்னுடைய பொது வாழ்வுக்கு வந்து நான் கலந்து கொண்ட முதல் போராட்டம் இந்த சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டம். அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார், குறிப்பிட்ட தவறு விட்டார்கள். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் முதலாக கைது செய்யப்பட்டதோ அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கீழ்த்தெறிந்து அதற்காக கைது செய்யப்பட்டேன். இது என்னுடைய பொது வாழ்க்கையில நான் என்றைக்குமே பெருமையாக சொல்வேன். இங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஆழ்ந்து சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்றைக்கும் எப்பொழுதுமே திமுக பக்கம் நிற்பீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்கள் என்றைக்கும் துணை நிற்பீர்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.